இந்த ஒரு புடலங்காய் வச்சு சூப்பரான ஒரு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். அதுக்கு காம்பினேஷனாக ஒரு முட்டை ரோஸ்ட்டு. சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கேயும் செய்யும். ஸோ இதுக்காக நம்ம வந்து நார்மலாக உள்ள சப்பாத்தி பண்ணுற ப்ரொசீஜர் தான். நமக்கு தேவையான சைஸ்லலாம் காய் எடுத்து அதில் நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இது உள்ளுக்குள்ள விதை எல்லாம் அது இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா சப்பாத்தி வந்து திக்காக போயிடும். இது நல்லா அரிச்சு எடுத்துக்குங்க. எப்போதுமே சப்பாத்தி மாவில் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் தண்ணி எடுத்துட்டு அதில் தான் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வரும். 2 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மெயினாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கெல்லாம் மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து பாதி தான் நம்ம வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணணும். அது நார்மலாக உள்ள தண்ணியாக இருந்தாலும் அதே ப்ரொசீஜர் தான். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு திரும்பவும் திறந்து பார்த்து பேலன்ஸ் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டோட்டலாகவே 3 கப்பு மாவில் தான் செஞ்சுருந்தேன். இது நல்லா சாஃப்டாக ஈஸியாக நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப சிரமமே இல்லை. நல்ல சாஃப்டான மாவு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சப்பாத்தியும் நல்லா வரும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் நீங்கள் குழச்செடுக்கக்கூடாது. இது திரும்பவும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சப்பாத்தி வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து உடனே தான் செய்ய போகிறேன். இது வந்து உருட்டி எடுக்கும்போது உங்களுக்கு கையில் எடுத்து பார்த்தா தெரியணும். நடுவில் இப்படி கிராக்ஸ் எதுவுமே வரக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் சப்பாத்தி வந்து சுட்டெடுக்கும்போது நல்லா பொங்கி வரும். நான் எப்போதுமே சப்பாத்தி வந்து ரொம்ப தின்னாக பரத்தி தான் செய்வேன். திக்காகும்போது சாஃப்டாக இருந்தாலும் தின்னாக செய்யும்போது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இந்த ஒரு சப்பாத்தியில் புடலங்காயோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனே தெரியாது. கலர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போதுமே மாவு வந்து கொஞ்சம் தொட்டு நம்ம அப்படியே பரத்தி எடுத்துக்கோங்க. இப்படி திருப்பி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நம்ம மாவில் போட்டு டிப் பண்ண தேவையில்லை. அப்படின்னா சுடும்போது அந்த வெள்ளையாக சட்டியிலலாம் ஒட்டி இருக்கும். அந்த ட்ரையான மாவு தான். இந்த அளவுக்கு நல்ல தின்னாக நம்ம பரத்தி எடுத்துடணும். ஒவ்வொன்றும் நான் இந்த மாதிரி தான் செஞ்செடுக்க போகிறேன். பார்த்தா தெரியலை எவ்வளோ நல்ல தின்னாக இருக்குதுன்னு. இது வந்து சுடும்போது நல்ல சட்டி வந்து சூடாக வரணும். அவ்வளோ ஆவி மேலே வர்ற டைமில் தான் நீங்கள் போடணும். ஆயில் எதுவுமே நீங்கள் எப்போது சுட்டாலும் சேர்க்காதீங்க. நமக்கு தேவையான டைமில் நம்ம சாப்பிடும்போது வேணால் நீங்கள் ஆயில் இல்லாட்டினா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே ஆயில் சேர்க்கிறதே இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல வெள்ளையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஆயில் எல்லாம் சேர்த்து சப்பாத்தியில் கலருக்கே வந்துடும். இதுவும் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணாதீங்க. போட்ட உடனே 2 சைடு இப்படியே திருப்பி போட்டு பாருங்கள். இப்படி நடுவில் இப்படி பொங்கி வருவில்ல, உடனே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக பரத்தி இருக்கிறதுனால குக்காக வந்து வெந்து வந்துடும். ஸோ இவ்வளோ தான். நார்மலாக நீங்கள் சப்பாத்தி பண்ணும்போது இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி கிடச்சிடும். நிறைய பேர் அவ்வளோ மெத்தடில் யூஸ் பண்ணுறீங்க, சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரல அப்படின்னா இதுதான் டெக்னிக். நீங்கள் சுடும்போது கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடுங்க, அவ்வளவு தான். நல்ல சாஃப்டான இந்த மாதிரி சப்பாத்தி நீங்களும் பண்ணிக்கலாம். 1 கப்பு மாவு எடுத்துட்டிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். அது வந்து நீங்கள் வந்து முதல்ல 1 கப்பு மாவில் வந்து பாதி மட்டும் தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் முடிச்சுட்டு திரும்ப நல்லா நீட் பண்ணி சுட்டு பாருங்கள். இதுக்கு வந்து நான் முட்டை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருந்தேன். இது வந்து 2ஆக கீறி கூட செய்யலாம். நான் முழுசாகவே எடுத்துகிட்டு அதிலே வந்து கத்தி வச்சிருந்த வெள்ளை பகுதியில் கீரல் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு 5 எடுத்துகிட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதுவும் நிறைய சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆயிலில் சேர்த்து இது வந்து ஃபஸ்ட்டிலே சட்டியில் போட்டு பொரித்து அப்படியே தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே சேர்த்து உப்பும் போட்டுட்டு ரொம்ப வதங்க எல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கையோடு நம்ம இதில் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், ப்ளெயின் சில்லி பவுடர், அப்புறம் மெயினாக வந்து இதில் நான் சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். இது வந்து கறி பவுடர் கிடையாது. கரம் மசாலா மாதிரியும் வாசம் இருக்காது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலான இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். அதுவும் ஆட் பண்ணி 2 டொமேட்டோ நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்டாக்கி அதுவும் சேர்த்து இந்த முட்டை எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் இந்த
பச்சை வாசனைலாம் போனோம்ல மசாலா, அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து எடுத்தால் போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து இதில் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நெய் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ஆனாலும் இப்படியே எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.